பைக்ல வேகமா போனாலும் மெதுவா போனாலும் ஒரே மாதிரி மைலேஜ் கிடைக்குமோ கிடைக்காதோ. ஆனா அல்ட்ரா டியூரா ஃபிளேம்ல அதிக வெப்பத்துல சமைச்சாலும் எத்தனை பர்னர்ல சமைச்சாலும் 70% எரிவாயு சேமிக்கும். வேகமாவும் சமைக்கலாம், காசு மிச்சம். அல்ட்ரா டியூரா ஃபிளேம். வணக்கம். செய்தி சுருக்கம். திருச்சியில் போலீஸ் வீட்டுக்குள் நடந்த கொலை, குற்றவாளிகளை சுட்டு பிடித்த போலீஸ். திருச்சி பீமநகர் பகுதியைச் சேர்ந்தவர் தாமரை செல்வன், வயது 25. திருச்சி கண்டோன்மெண்ட் பகுதியில் உள்ள ரியல் எஸ்டேட் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தார். நேற்று காலை தாமரை செல்வன் வீட்டிலிருந்து பைக்கில் வேலைக்கு புறப்பட்டார். அவரை 5 பேர் கொண்ட கும்பல் அரிவாள், வாள் உள்ளிட்ட ஆயுதங்களுடன் பின்தொடர்ந்துள்ளது. அவர்கள் கொலை செய்யும் நோக்கில் பின்தொடர்வதை அறிந்த தாமரை செல்வன் தனது பைக்கை ரோட்டிலேயே போட்டுவிட்டு பீமநகரில் உள்ள போலீஸ் குடியிருப்புக்குள் ஓடினார். போலீஸ் குடியிருப்பு ஏ பிளாக்கில் தில்லை நகர் SSI செல்வராஜ் வீட்டுக்குள் புகுந்து காப்பாற்றும்படி கேட்டுள்ளார். அப்போது வீட்டுக்குள் நுழைந்த ஆசாமிகள் கண்ணிமைக்கும் நேரத்தில் தாமரை செல்வனை வெட்டி சாய்த்துவிட்டு அங்கிருந்து தப்பினர். அலறல் சத்தம் கேட்டு போலீஸ் குடியிருப்பில் இருந்தவர்கள் ஓடி வந்தனர். செல்வராஜ் வீட்டு வாசலில் இருந்த இரத்த கரையோடு கொலையாளிகள் பைக்கில் தப்பி ஓடுவதை பார்த்துள்ளனர். அவர்களை துரத்தி சென்றதில் இளமாறன் என்ற 19 வயது இளைஞன் மட்டும் பிடிபட்டான். மற்ற 4 அங்கிருந்து தப்பினர். நேற்று முதல்வர் ஸ்டாலின் திருச்சிக்கு வந்திருந்ததால் நகர் முழுவதும் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. முதல்வர் தங்கியிருந்த சுற்றுலா மாளிகையில் இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் நடந்த கொடூர கொலை சம்பவம் தமிழகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதற்கிடையே பிடிப்பட்ட இளமாறனிடம் விசாரித்த போது முன்விரோதம் காரணமாக கொலை நடந்தது தெரியவந்தது. கொலையான தாமரை செல்வனுக்கும் சதீஷ்குமார் என்பவருக்கும் முன் விரோதம் இருந்துள்ளது. சில நாட்களுக்கு முன்பு தாமரை செல்வன் தனது நண்பர்கள் மத்தியில் சதீஷை அடித்து அவமானப்படுத்தினார். ஆத்திரமடைந்த சதீஷ் தாமரை செல்வனை கொலை செய்ய முடிவு செய்தார். நண்பர்களான பிரபாகரன், கணேஷ், நந்தகுமார் ஆகியோருடன் சேர்ந்து தாமரை செல்வன் எப்போது வீட்டை விட்டு கிளம்புவார், எந்த வழியாக வேலைக்கு செல்வார் என நோட்டமிட்டுள்ளனர். காலை நேரத்தில் ஆட்கள் நடமாட்டம் குறைவாக உள்ள நேரத்தில் ரோட்டில் வைத்தே கொலை செய்ய திட்டமிட்டுள்ளனர். அவர் தப்பி போலீஸ் குடியிருப்புக்குள் ஓடியதால் அங்கு வைத்து கொலை செய்ததாக இளமாறன் வாக்குமூலம் அளித்தார். தனிப்படை போலீசார் பீமநகர் பகுதியில் உள்ள CCTV கேமராக்களின் பதிவுகளை கொண்டு தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கினர். அதில் குற்றவாளிகள் ஸ்ரீரங்கம் கொள்ளிடக்கரை வாட்டர் டேங்க் பகுதியில் பதுங்கி இருப்பது தெரியவந்தது. அவர்களை பிடிக்க முயன்றபோது சதீஷ் வாளால் தாக்கியதில் போலீசார் வில்லியம், மாதவராஜ் ஆகியோர் காயமடைந்தனர். இதையடுத்து போலீசார் சதீஷ்குமாரை காலில் சுட்டு பிடித்தனர். தப்பி ஓடிய பிரபாகரன், கணேஷ், நந்தகுமாரை விரட்டி பிடிக்க முயன்றபோது அவர்கள் 3 கீழே விழுந்ததில் கை கால்களில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. காயமடைந்த சதீஷ், பிரபாகரன், கணேஷ், நந்தகுமார் ஆகிய 4 திருச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காயம்பட்ட போலீசாரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கோயிலுக்குள் காவலாளிகள் கதை முடித்த கொள்ளையர்கள். விருதுநகரில் அதிர்ச்சி சம்பவம். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே தேவதானத்தில் அறநிலையத்துறைக்கு சொந்தமான நச்சாடை தவிர்த்து அருளிய சாமி கோயில் உள்ளது. அங்கு பேச்சுமுத்து, சங்கரபாண்டியன், மாடசாமி ஆகியோர் காவலாளிகளாக இருந்தனர். நேற்று பகலில் மாடசாமியும், இரவில் சங்கரபாண்டியன், பேச்சுமுத்துவும் வேலை பார்த்துள்ளனர். இன்று காலை மாடசாமி கோயிலுக்கு சென்றபோது பிரதான கதவின் சிறிய கதவு திறந்திருந்தது. உள்ளே சென்று பார்த்தபோது இரவு நேர காவலாளிகள் பேச்சுமுத்து, சங்கரபாண்டியன் வெட்டி கொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக கிடந்தனர். அருகே இருந்த கோயில் உண்டியல் சேதமாகி இருந்தது. கொள்ளையடிக்க வந்த ஆசாமிகள் காவலாளிகளை கொன்றுவிட்டு தப்பியிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. சம்பவத்தை பார்த்து அதிர்ச்சியடைந்த மாடசாமி உடனடியாக கோயில் அதிகாரிகள் போலீசாருக்கு தகவல் அளித்தார். அவர்கள் வந்து கோயில் உள்ளே ஆய்வு செய்தனர். உண்டியல் உடைக்க முயற்சி செய்யப்பட்டிருப்பது உறுதியானது. கோயில் உள்ளே வேறு ஏதாவது பொருள் கொள்ளையடிக்கப்பட்டதா என போலீசார் சோதனை செய்து வருகின்றனர். சம்பவம் குறித்து அறிந்த காவலாளிகளின் உறவினர்கள் கோயில் முன் திரண்டதால் பதட்டமான சூழல் ஏற்பட்டது. இதையடுத்து இருவரது உடலையும் போலீசார் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். குற்றவாளிகளை கைது செய்யும் வரை இறந்தவர்கள் உடலை வாங்க மாட்டோம் என அவர்களது உறவினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கோயிலில் உள்ள CCTV கேமரா காட்சிகளை வைத்து DSP ஃபசீனா பீவி தலைமையிலான போலீசார் குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். கூட்டம் காட்ட திமுக அட்டூழியம், அண்ணாமலை பரபரப்பு வீடியோ. தமிழகத்தில் SIR எனப்படும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப் பணியில் தேர்தல் கமிஷன் மும்மரமாக ஈடுபட்டுள்ளது. SIRக்கு திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் முதலில் இருந்தே எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இன்று தமிழகம் முழுதும் இந்த பணியை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கூட்டத்தை காட்ட அரசு பஸ் மூலம் மக்களை ஏற்றி செல்வதாக பரபரப்பு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக பரபரப்பு அறிக்கை வெளியிட்ட அண்ணாமலை முக்கிய வீடியோ ஒன்றையும் ரிலீஸ் செய்துள்ளார். அவரது அறிக்கை:
வாக்காளர் தீவிர சிறப்பு சுருக்க முறை திருத்தத்துக்கு எதிர்ப்பு என்ற பெயரில் கோவை சிவானந்தா காலனி பகுதியில் திமுக நடத்தும் ஆர்ப்பாட்டத்தில் கூட்டம் காட்ட கோவை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் திருப்பூர் பணிமனையில் இருந்தும் அரசு பஸ்களில் திமுகவினர் ஆட்களை ஏற்றிச் செல்கின்றனர். கோவை மாநகரில் உள்ள ஒவ்வொரு பகுதியில் இருந்தும் குறைந்தது 10 அரசு பஸ்கள் திமுக ஆர்ப்பாட்டத்துக்காக பயன்படுத்தப்படுகின்றன. திமுகவினரின் இந்த அதிகார துஷ்பிரயோகம் காரணமாக கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டத்தில் போதிய பஸ் இன்றி மக்கள் கடும் பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனர். திமுகவினர் பொய்யான கூட்டம் காட்டி முதல்வர் ஸ்டாலினை ஏமாற்ற சாதாரண மக்களை துன்புறுத்துவதை வன்மையாக கண்டிக்கிறோம். இதுபோன்ற அதிகார அத்துமீறல்களை திமுக உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். இந்த பகுதிக்கு மட்டுமா? வெடித்த காரில் ஒட்டியிருந்த தடயம் 2 மணி நேரமாக காத்திருந்த சிசிடிவி. டெல்லி செங்கோட்டை அருகே திங்களன்று மாலை காரை வெடிக்கச் செய்த பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை கிளப்பியுள்ளது. செங்கோட்டை அருகே மாலை 6:52 மணிக்கு சிக்னலில் மெல்ல ஊர்ந்து சென்று கொண்டிருந்த கார் திடீரென பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது. இதில் அருகிலிருந்த 6 கார்கள், 2 ரிக்ஷாக்கள், 1 ஆட்டோ ஆகியவை தீப்பற்றி எரிந்தன. இதனால் அப்பகுதியில் இருந்த மக்கள் அலறியடித்து ஓடினர். இந்த சம்பவத்தில் 15 பேர் உயிரிழந்தனர். 25க்கும் அதிகமானோர் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்து விரைந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் சில மணி நேர போராட்டத்துக்கு பின் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானாவில் 2900 கிலோ வெடிபொருட்கள் சிக்கிய அதே நாளில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக சட்டவிரோத செயல்பாடுகள் தடுப்புச் சட்டத்தின் கீழ் டெல்லி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். வெடிப்பில் தொடர்புடைய கார் சென்ற இடங்களின் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி டெல்லி போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கார் சென்ற பார்க்கிங், டோல்கள் உட்பட 100க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனர். இதுகுறித்து டெல்லி வடக்கு துணை ஆணையர் ராஜா பந்தியா கூறியதாவது: ஆரம்ப கட்ட விசாரணையின்படி இது ஒரு ஐஇடி வகை தாக்குதலாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. சம்பவ இடத்தில் இருந்து வெடிமருந்துகள் தொடர்பான தடயங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. தடயவியல் ஆய்வு அறிக்கைகள் வர 1 முதல் 2 நாட்கள் ஆகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குண்டு வெடித்த காரின் உள்ளே இருந்து மனித உடலின் சில பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டன. குண்டுவெடிப்புக்குள்ளான அந்த கார் சம்பவ இடத்துக்கு அருகில் உள்ள பார்க்கிங் பகுதியில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக நின்றுள்ளது. பார்க்கிங் பகுதிக்குள் நுழைந்து வெளியேறும் சிசிடிவி காட்சிகள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளில் குண்டு வெடிப்பு நடந்த நேரத்தில் சந்தேக நபர் தனியாக இருக்கிறார். அதே நேரத்தில் அருகில் உள்ள சுங்கச்சாவடிகளிலிருந்து வரும் காட்சிகள் உட்பட 100க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு செய்து வருகிறோம். தடயவியல் நிபுணர்கள் இப்போது தரியாகஞ்ச் நோக்கி செல்லும் பாதையை கண்காணித்து வருகின்றனர். இந்த சம்பவத்துடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் 4 நபர்களை கைது செய்து விசாரிக்கிறோம் என ராஜா பந்தியா தெரிவித்தார். पुलिस स्टेशन के अंदर एफआईआर दर्ज कर ली गई है. उसके अंदर यूएपीए, एक्सप्लोजिव्स एक्ट और भारतीय न्याय संहिता के धाराओं के तहत ये मुकदमा दर्ज कर लिया गया है. और यहाँ पे सीन ऑफ क्राइम में फॉरेंसिक साइंस की टीम भी है, एफएसएल की टीम है, उसके अलावा एनएसजी की भी टीम है और भी स्पेशलाइज एजेंसीज की टीम है जो बहुत ही बारीकी से पूरी सीन ऑफ क्राइम का अभी जांच चल रही है. और उसके अंदर जो भी लिफ्ट एविडेंसेस जरूरी हैं वो सारे लिफ्ट किए जा रहे हैं. सर, किस तरह के एक्सप्लोजिव का जो है इस्तेमाल हुआ, कुछ और जानकारी अभी मैं एक सबके लिए बता देता हूँ. अभी इन्वेस्टिगेशन चल रही है. इट इज़ एफएसएल अभी जो है वो सीन ऑफ क्राइम को देख भी रही है और बाकी सारे इन्वेस्टिगेशन भी की जा रही है. तो उससे ज़्यादा अभी कुछ भी कंक्लूसिवली नहीं किया जा सकता. जब भी हमारे पास कुछ भी फैक्ट्स आएंगे जो एस्टेब्लिश होंगे तब उसकी जानकारी यथा समय पे दी जाएगी. गाड़ी के ड्राइवर को आइडेंटिफाई किया गया है? अभी सब कुछ चल रहा है. अभी इट इज़ ऑल ऑन गोइंग. कौन कौन सी एजेंसी इसमें पूरे मामले में जांच में लगी? बहुत सारी. நெற்களத்தில் நின்றிருந்த விவசாயி வெட்டி கொலை. தேனி மாவட்டம் சின்னமனூரைச் சேர்ந்த விவசாயி பால்பாண்டி, வயது 60, சீலையப்பட்டி அருகே தனது வயலில் நெல் அறுவடை செய்து கீழப்பூலாந்தபுரம் விலக்கு பகுதியில் குவித்து வைத்திருந்தார். இன்று அதிகாலை நெற்களத்தில் நின்று கொண்டிருந்த பால்பாண்டியை
டூ வீலரில் ஹெல்மெட் அணிந்து வந்த 2 நபர்கள் சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பினர். இதை அறிந்த பால்பாண்டியின் உறவினர்கள் கொலை குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும், அதுவரை சடலத்தை எடுக்கவிட மாட்டோம் என கூறி திண்டுக்கல் குமுளி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். குற்றவாளிகளை விரைவில் கைது செய்வதாக போலீசார் உறுதியளித்ததை தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். விவசாயி கொலையால் சின்னமனூர் பகுதியில் பதட்டமான சூழல் நிலவுவதால் பாதுகாப்புக்காக போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். எஸ்ஐஆர் தொடர்பாக வதந்தி பரப்பும் திமுக. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தால் ஓட்டுரிமை எப்படி பறிபோகும் என முதல்வர் ஸ்டாலினுக்கு முன்னாள் அமைச்சர் உதயகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார். திமுக எஸ்ஐஆர் பற்றி தவறாக கூறி மக்களை குழப்பி வருகிறது, வதந்தியை பரப்பி வருகிறது. நான் ஒரே கேள்விதான் முதலமைச்சர் அவர்கள் இது குறித்து வீடியோ வெளியிட்டார்கள், இது குறித்து அறிக்கை வெளியிட்டார்கள், மாவட்ட செயலர் கூட்டத்தில் அறிவுரை வழங்கினார்கள். நான் கேட்பது என்னவென்றால், 4ஆம் தேதி தொடங்கி இப்போதுதான் எனுமரேஷன் ஃபார்ம் கணக்கீட்டு படிவம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்திருக்கிறீர்கள், போராட்டம் நடத்துகிறீர்கள், மாவட்ட செயலாளரிடத்திலே இதில் கவனமாக இருங்கள் என்று சொல்லுகிறீர்கள். மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, மக்களின் வாக்குகள் பறிபோகும் என்று திமுக தொடர்ந்து வதந்தியை பரப்பி வருகிறது. எப்படி பறிபோகும்? அதுதான் கேள்வி. எனுமரேஷன் படிவத்தை PLO என்ற பூத் லெவல் ஆபீசர் அதை வாக்காளர்கிட்ட பிரிண்ட் எடுத்து கொடுக்குறாங்க. அந்த படிவத்திலே PLO உடைய பெயரும் பிரிண்ட் அடிச்சிருக்கிறாங்க, போட்டோ அதுல இருக்குது. அவங்க வீடு வீடா போய் கொடுக்குறாங்க, 3 தடவை போறாங்க. அதை பூர்த்தி செய்து அவங்க கிட்ட வாங்கிக்கிறாங்க. அப்போ இதுல எந்த இடத்துல பறிபோகும் அப்படின்னு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மக்களுக்கு விளக்கம் சொல்லணும். ஏன்னா ஒரு பொறுப்பான பதவியில் இருந்துட்டு ஒரு ஆதாரமே இல்லாம பூதாகரமா வாக்குகள் பறிபோகும், உரிமை பறிபோகும், உரிமை நிலைநாட்டுறோம் அப்படின்னு சொல்றத தோலுரித்து காட்டதான் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல மாண்புமிகு பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடி அவருடைய அறிவுரையின்படி அதிமுக வழக்கை நாங்க இன்னைக்கு அதுல தேர்ந்தெடுக்கிறோம். இதுவரை 8 முறை இந்த எஸ்ஐஆர் களப்பணி நடைபெற்றிருக்கிறது. அப்போதெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்காத திமுக இப்போது இந்த கள்ள ஓட்டை காப்பாற்றுவதற்காக முடியாமல் போய்விடுமோ என்பதற்காகத்தான் இந்த வதந்தியை பரப்புகிறார்களா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. ஆகவே திமுகவுக்கு தோல்வி பயம் வந்துவிட்ட காரணத்தினால இந்த காரணங்களை தேடி அவர்கள் வதந்தி பரப்புவதாகத்தான் மக்கள் பேசிக் கொள்கிறார்கள். தங்கம் விலை மீண்டும் 2 நாளில் சவரனுக்கு ரூபாய் 3200 உயர்வு. சர்வதேச சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலையிலும் ஏற்ற இறக்கம் காணப்படுகிறது. சென்னையில் நேற்று ஆபரண தங்கம் விலை கிராமுக்கு 180 ரூபாய் உயர்ந்து 11,480 ரூபாய்க்கும், சவரனுக்கு 1,440 ரூபாய் உயர்ந்து 91,280 ரூபாய்க்கும் விற்பனையானது. இந்நிலையில் இன்றும் தங்கம் விலை கிடுகிடு உயர்வை சந்தித்துள்ளது. இன்றைய வர்த்தகம் துவக்கத்தில் கிராமுக்கு 220 ரூபாயும் சவரனுக்கு 1,760 ரூபாயும் உயர்ந்துள்ளது. இதையடுத்து 1 கிராம் தங்கம் 11,700 ரூபாய்க்கும், 1 சவரன் 93,600க்கும் விற்பனையாகிறது. அந்த வகையில் தங்கம் விலை 2 நாட்களில் சவரனுக்கு 3,200 ரூபாய் உயர்ந்துள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்து 170 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. பீகாரில் தேர்தல் விறுவிறு. 11 மணி வரை 31% ஓட்டுப்பதிவு. பீகார் சட்டசபை தேர்தலுக்கான முதல் கட்ட ஓட்டுப்பதிவு கடந்த 6ஆம் தேதி நடந்தது. அப்போது 18 மாவட்டங்களில் உள்ள 121 தொகுதிகளில் ஓட்டுப்பதிவு நடத்தப்பட்டது. இந்நிலையில் 2ஆம் கட்ட ஓட்டுப்பதிவு இன்று காலை துவங்கியது. மொத்தம் 20 மாவட்டங்களில் உள்ள 122 தொகுதிகளில் மக்கள் ஆர்வத்துடன் ஓட்டளித்து வருகின்றனர். காலை 11 மணி நிலவரப்படி சராசரியாக 31% ஓட்டுகள் பதிவாகியுள்ளன. அதிகபட்சமாக கிஷன்கஞ்ச் தொகுதியில் 34% ஓட்டுகள் பதிவாகியுள்ளன. தொடர்ந்து மக்கள் ஆர்வத்துடன் ஓட்டளித்து வருகின்றனர். வரும் 14ஆம் தேதி ஓட்டுகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன.